சார் நான் என்னை பற்றி, நான் வாழ்ந்த வாழ்க்கை பற்றியும், நான் பண்ண படங்கள் பற்றியும், நான் ரியல் லைஃப்பில் என்னவா இருக்கேன்ற பற்றியும் மறந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்ததுனால நான் ஒரு மாதிரி ஆயிருக்கேன். கபடி அதை தாண்டி அந்த ஊரில் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியும், அங்கே இருக்கிற பசங்களோட நல்லா பழகி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால, அதாவது எப்படின்னா ரொம்ப நாள் போன மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. எப்படி சொல்கிறது? மேபி நீங்கள் படம் பார்க்கும்போதோ இல்லை மேக்கிங் வீடியோஸோ ஏதாவது ஒன்று நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் இதை பற்றி பார்ப்பீங்கள்ல, ம். அப்போ வந்து உங்களுக்கு புரியும் ஏன் வந்து நான் வந்து என்ன ஒரு நடிகனா என்னையே நான் பர்சீவ் பண்ணாமல் ஒரு பிளேயராக என்னை பார்க்குறேன்ற விஷயம் வந்து ம். ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்றது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த லைட்ஸ், இத்தனை பேர், இந்த கேமராக்கள், இந்த மைக்கள், இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுனே தெரில. நான் ரொம்ப அதுக்குள்ளே நான் போயிட்டேன். இப்போ இதை ஈஸியாக கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் ஓவராக இருக்கலாம். இல்ல அப்படி இல்ல. ம். அதுக்குள்ள ஒரு பெரிய ஹானஸ்டி தான் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட்.